அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைக்கி ஜியோ பாலிடிக்ஸ் ரொம்ப பரபரப்பான சூழ்நிலை. ஜியோ பாலிடிக்ஸ் போகிறதுக்கு முன்பு இஸ்லாமிய நண்பர்கள் ரம்ஜான் கொண்டாடி முடிச்சிட்டிங்களா, சிறப்பாக கொண்டாடி முடிச்சிட்டிங்களா? அந்த கொண்டாட்டத்தோடு இன்றைக்கி உலக செய்திகளை பார்க்கலாம். குறிப்பாக ஈரான் அயதுல்லா காமேனி அவர்கள் மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இன்று ப்ரேயர் அதுவுமா என்ன கொடுத்துருக்கிறார், என்ன விதமான எச்சரிக்கைகள், அமெரிக்க தரப்பில் என்னெல்லாம் ரெடியாக இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஃப்ரான்ஸில் ஜனநாயகம் இன்றோட தோல்வி பெற்றது. இனி ஃப்ரான்ஸில் ஜனநாயகம் கிடையாதுன்ற மாதிரியான அறிவிப்பு இன்றைக்கி எதிர்க்கட்சிகள் ரொம்ப கடுமையாக விமர்சனம் செய்திருக்காங்க. எதிர்க்கட்சியான மரியன் லீபன் அவர்களோட சிறையை உறுதி செஞ்சதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை, அதை தாண்டி ரஷ்யா உக்ரைனுடைய சூழ்நிலைகள் என்ன, இஸ்ரேலில் மிகப்பெரிய அளவுக்கான ஏரியாவை விட்ரா பண்ணியிருக்காங்க இல்லையா, அங்கே ஒரு சம்பவம் மிகப்பெரிய அளவுக்கு நடந்திருக்கிறது. நிறைய விஷயங்களை நம்ம அலசி ஆராய்ப்போம். வீடியோக்குள்ள போகலாங்களா? வீடியோக்குள்ள போகிறதுமே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரான்ஸுடைய செய்தி பார்க்க போகிறதுக்கு முன்பு பாகிஸ்தானில் இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அன்னோன் மேன், யாருன்னே தெரியல, ஒரு அன்னோன் மேன் என்ன பண்ணியிருக்காங்க, ஹஃபீஸ் சையதுனுடைய ரிலேட்டிவ்ஸ், அதாவது அல் கொய்தாவுக்கு ஃபினான்சிங் பண்ணவங்க, அது இல்லாமல் ஹஃபீஸ் சையதுக்கான ஃபுல் ஃபினான்சியர் இவர் தான் சொல்கிறாங்க. நீங்கள் புகைப்படத்தில் பார்க்குறீங்களா, அப்துல் ரஹ்மான் சொல்லிட்டு. இவர் திடீர்னு கடையில் நின்றுருக்காங்க, கராச்சியில் கடையில் நின்றுருக்கும்போது திடீர்னு ஒரு மர்ம மனிதர் ஒரு கூலிங் கிளாஸ் ஒரு மாஸ்க்கை போட்டுட்டு வராரு. அவர் சுடுறது மட்டும் இல்லாமல் அவர் கூட ஒருத்தர் இருந்தார். அவர் 2 பேர்த்தையும் சுட்டுட்டு நீட்டாக திரும்பி பைக்லேயே போயிட்டாங்க. அன்னோன் மேன். நம்ம இந்த மர்ம மனிதர்களை பற்றி தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு தடவை பேசிகிட்டு இருக்கோம். நம்ம ஹஃபீஸ் சையதுனுடைய ரிலேட்டிவ்ஸ் தொடர்ந்து சுற்றி கராச்சியிலையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலும் மர்ம மனிதர்கள் ஷூட் பண்ணிட்டு போயிட்டு தாங்க இருக்காங்க. அதை இன்னும் தடுக்க முடியாமல் தடுமாறிட்டு தான் இருக்காங்க. ஹஃபீஸ் சையது இன்னும் அவர் முழுமையாக இறந்துட்டாரா, உயிரோடு இருக்கிறாரான்னு தெரியல. குண்டடிப்பட்டு பாகிஸ்தானுடைய மருத்துவமனையில் இருக்காங்கன்ற செய்தி மட்டும் வந்திருக்கிறது. பட் அவரோட உறவினர்கள் அவரோட ஃபினான்சியரை சுற்றி தேடி இந்த மர்ம மனிதர்கள் யாரோ ஷூட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பாகிஸ்தான் மறுபடியும் என்று இந்தியா மீது ஒரு குற்றச்சாட்டை சுமத்தியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய தகவல். இது ரொம்ப அவசரமாக ஒரு ஃப்ளாஷ் நியூஸாக ஓடிட்டு இருந்தது, அதை பற்றி சொல்கிறேன் நான். இப்போ நம்ம ஃப்ரான்ஸுக்கிட்ட போயிடலாம். ஏன்னா ஃப்ரான்ஸுடைய தகவல் உங்கள்கிட்ட ரவிக்குமார் ஆர்கே சேனல்லே சொல்லியிருந்தேன் நான். ஆல்மோஸ்ட்டு இன்றைக்கி வெர்டிக்ட் வரப்போகுதுங்க, தீர்ப்பு வரப்போகுது பாரிஸினுடைய கோர்ட்டில். என்ன விதமான தீர்ப்புன்னு தெரியல, ஆனால் அவங்களுக்கு எதிரான தீர்ப்பு கண்டிப்பாக வரும்னு நான் சொன்னேன் இல்லையா. சரி, இந்த தீர்ப்போட சார அம்சம் எப்போ நடந்த குற்றத்துக்காக சொல்கிறாங்கன்றதான் ரொம்ப முக்கியங்க. 2004 2016 இவங்க சகாக்கள் ஒரு 18 MP, ஆர்என் கட்சின்னு சொல்லுவாங்க, அதாவது ரேலின்னு சொல்லுவாங்க அவங்களோட கட்சி, ஃபாரைட் விங்கான ரேலி, மரியன் லீபன் அவர்களை பற்றி தான் நான் சொல்கிறேன் நான். அப்போ இவங்க 2004ங்க, இப்போ என்ன வருஷம், இப்போ 2025. அப்போ இந்த சம்பவம் நடந்தது எத்தனை வருஷம் ஆகுது? 21 வருஷம் ஆகுது. 21 வருஷத்துக்கு முன்பு ஐரோப்பா யூனியன் ஒவ்வொரு எம்பிஸுக்கு ஒதுக்கப்பட்ட ஃபண்டு இவருக்காக எவ்வளோ ஒதுக்குனாங்க அப்படின்னா 3,03,000 யூரோஸ் ஒதுக்கியிருக்காங்க. அதில் 1,36,994 EU ஃபண்டு ஒரு மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அதனால் ஒட்டுமொத்தமாக அவருக்கு எவ்வளோ சிறை தண்டனை கொடுக்குறாங்கன்னா, அதாவது 21 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு வழக்கில் இப்போ தீர்ப்பு கொடுப்பதற்கான காரணம் என்னென்னா, ஒரு 1,00,000 யூரோஸ் ஃபைன், 4 வருட சிறை தண்டனை. 4 வருட சிறை தண்டனையில் 2 வருடம் சிறையில் கழிக்கலாம். அதுக்கப்புறம் 2 வருடம் எலக்ட்ரானிக் மானிட்டரிங்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரானிக் மானிட்டரிங்னா மேபி வெளியே ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி சொல்கிறாங்களா, அதை பற்றி எனக்கு கிளியர் டீட்டெயில் தெரியல, நான் வேணால் சர்ச் பண்ணி சொல்கிறேன் நான். அடுத்த 2 வருஷம் எலக்ட்ரானிக் மானிட்டரிங் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. சரி, என்ன சொல்ல வராங்க இந்த உலகத்துக்கு அப்படின்னா, அவங்க இதுக்கப்புறம் எலெக்ஷனில் போட்டியிடக்கூடாதுன்றாங்க. 2027 அடுத்த அதிபர் தேர்தலில் அதிபராக அறியப்படுகிற ஒரு தலைவர் ஒரு சர்வே மாதிரி எடுத்தாங்க. அந்த சர்வேல மேக்சிமம் இவங்க தான் 35% பக்கம் நீடிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கூட 37, அதாவது சர்வே 3லேயும் சரி சர்வே 4லேயும் சரி பெருசெல்லாம் மாறுதல் இல்லை. இவங்க தான் ரொம்ப லீடிங் பொசிஷனில் இருக்காங்க. அடுத்த அதிபராக 37%ன்றது பெரிய விஷயம். குறிப்பாக ஃப்ரான்ஸில் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் கூட்டணி கட்சிகளோட ஆதிக்கம் தான் நிலைத்து நிற்கும். ஆனால் இவங்க மட்டும் தனித்து மெஜாரிட்டியாக கண்டிப்பாக வந்துடுவாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடியவர். சமீப காலமாக பிரான்ஸ் அதிபர் மேக்ரனுடைய நடவடிக்கைகளால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்
பெரிய அளவுக்கு பிடிக்கல. கண்டிப்பாக எப்போ தேர்தல் நடந்தாலும் அவர் தோற்றுருவார். அதுக்கு சமீபத்தில் நடந்த லோக்கல் பாடி எலெக்ஷனும் சரி, மற்ற எலெக்ஷன்லும் சரி, பிரான்ஸ் அதிபர் மேக்கன் அவர்கள் பெரிய அளவுக்கு தோல்வியுற்றுட்டார். இந்த கட்சி ஆர்என் கட்சி வந்து பெரிய அளவுக்கு ஜெயிச்சுதான் சொன்னாங்க. அதனாலே இவங்களை முடக்கணும்னு நினச்சதுனால 20 வருஷத்துக்கு முந்தைய வழக்கை எடுத்து இப்போ தூசு தட்டி கொஞ்சம் ஜட்ஜிங்களுக்கெல்லாம் அப்படி இப்படின்னு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஆளுங்கட்சியை எதிர்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றோட ஜனநாயகம் பிரான்ஸில் முடிந்தது, இனி ஜனநாயகம் மலர்வதற்கான வாய்ப்புகளே இல்லைன்றாங்க. இவரோட சேர்ந்து இன்னும் கூட்டணி கட்சிகளான 4 கட்சிகள், எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து இதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக 8 எம்பிஎஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்துலாம் இவங்க மரியன் லீ பென்னுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய யாரெல்லாம் தலைவர்களோ அவங்க நீக்கிட்டாங்க. அதனால் இவர் ஜெயிலுக்கு போனதுனால அடுத்த கட்ட அதிபர் தேர்தலாக ரொம்ப கம்மி வயசான பார்டெல்லா அவர்களை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்டெல்லா தான் இனி அடுத்த அதிபர் தேர்தலுக்கு வருவான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் ஃப்ரான்ஸில் மேபி நாளையோ நாளை மறுநாளும் போராட்டங்கள் வெடிக்கிறதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை. சமீபத்தில் ரொமானியாவில் இது மாதிரி நடந்தது. ஜாக்ரோசோ அவர்கள் அதிபர் தேர்தலில் ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிருவார்ன்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆனது அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அவரோட அப்ளிகேஷனே ரிஜெக்ட் பண்ணிவிட்டு வேட்பு மனுவே டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க வேறு வழி இல்லாமல் இன்னொரு ஆளை போட்டு வச்சுருக்காங்க. அதே போல் ஸ்லோவோக்கியாவிலும் அடுத்த அதிபராக வரக்கூடிய நபர்களை எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, இதே மாதிரி தடுத்து நிறுத்திட்டாங்க. ஆனால் ஐரோப்பா வந்து வாய்க்கிலேயே பேசுவாங்க, உலகத்தில் எங்களை மாதிரி சிறந்த ஜனநாயகம் எங்கேயுமே இல்லை, ஜனநாயகத்தை மதிக்கான நாடுகளுக்கு நாங்கள் வந்து பொருளாதார தடையெல்லாம் போடுவோம் அப்படின்னு பயங்கரமாக சொல்லிட்டு சீனாவில் மனித உரிமை மீறல் நடக்கிறாங்க. அங்கே பெரிய அளவுக்கு ஜனநாயகம் இல்லைன்றதுனால அவர்கள் மீதில் 10% பொருளாதார தடை போட்ட ஐரோப்பா தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்காங்கன்றதை நான் வெளிப்படையாக இந்த கருத்தை நான் சொல்ல முடியும். ரஷ்யாவோடி வந்து இந்த ஒரு தீர்ப்பை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஐரோப்பா நாட்டில், ஏன்னா ரஷ்யாவோட நிலைப்பாடு கூட இருக்கலான்ட்டு. ஆனால் அவங்க சொந்த ஐரோப்பா நாடு இத்தாலியினுடைய டெப்டி பிரைம் மினிஸ்டர் இல்லை ஜார்ஜியா மெலோனியா இருக்கட்டும், அவங்க கூட பெரிய அளவுக்கு இது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் ரொம்ப தவறான ஒரு பாதையில் ஐரோப்பா சென்றுட்டுருக்கு, நம்மளுக்குள்ளேயே அடிச்சுக்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது, எங்களுக்கு கொஞ்சம் தவறாக தோணுது அப்படின்ற மாதிரிலாம் இன்றைக்கி ஒரு தனது கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இது அதாவது 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வழக்குகள், இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வழக்கு, இல்லை ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வழக்குன்னா கூட பரவாயில்ல. 2004 2016 தோண்டி எடுத்து இது புதுசாக ஒரு வழக்கு பதிவு பண்ணி இம்மீடியட்டாக நீங்கள் தீர்ப்பு கொடுத்து உடனடியாக நீங்கள் அரசியல் களத்திலேருந்து வெளியேறணும் அப்படின்னா எல்லாமே சமீபத்திய வெற்றிகள் தான். இப்போ துருக்கியில் என்ன நடந்ததோ அதே தான் இங்கேயும் நடந்திருக்கிறது, பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லை. ஸோ எல்லா நாடுகளும் ஆரம்ப கட்டத்தில் தனது தலைவராக முன்னிறுத்தும் போது ஜனநாயகத்தை பற்றியும் மற்றதை பற்றியும் பெருசாக பேசுகிறாங்க. ஆனால் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் சர்வதிகாரியாக மாறிடுறாங்க. இல்லை தான் ஜெயிக்கணும், மறுபடியும் தான் தலைவராக வரணுன்றதுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க. அவங்கள எதிர்த்து பேசினாங்கன்னா அவங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளும் அடக்குமுறைகளும் தொடரதாங்க செய்யுது. இது இங்கேருந்து எல்லா லெவலையும் உலக லெவலையும் நடக்கிறது கண்கூடாக தெரிகிறது. ரொம்ப கவலையான ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. இது ஒட்டுமொத்த வேர்ல்டு லெவலில் நான் சொல்கிறேன். நீங்கள் இங்கேருந்து பார்க்காதீங்க, இங்கேருந்து வேர்ல்டு லெவல் வரைக்கும் பாருங்கள். சரி, அடுத்து நம்ம ஈரான்கிட்ட போயிடலாம். ஏன்னா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் அப்படியே வார்த்தை மோதல்கள் வெடித்து கொண்டிருக்கிறது. நேற்று ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார், பாம் போட்டு தள்ளிடுவேன், ஈரான் மீது அணுகுண்டு இல்லை, அணுகுண்டு நீங்கள் வந்து தடை செய்யலை இல்லை டிஸ்மேண்டில் பண்ணலை அப்படின்னா முடிச்சுட்டுவோம் கதையே அப்படின்னு சொன்னார் இல்லையா. இப்போ ஆயதுல்லா காமேனி அவர்கள் இன்றைக்கி ரம்ஜானுடைய ப்ரேயர்ன்றதுனால அவர் மக்கள் மத்தியில் பேசும்போது ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் கடுமையான விமர்சனம் செஞ்சுருக்கிறாரு. காலனித்துவவாதிகள் அப்படின்னு அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் சொல்கிறாங்க. அவங்களுடைய ஊடகங்கள் அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, பயங்கரவாதம் அப்படின்றது ஒரு குற்றமாக கருதுகிறாங்க. ஆனால் ஜியோனிச ஆட்சி வந்ததுக்கப்புறம் பயங்கரவாதம் அனுமதிக்கப்படுகிறது மற்றும் அதுவே பெருமையாகவும் பேசப்படுகிறதுன்னு சொல்லிட்டு மற்றவர்கள் தங்கள் உரிமைகளையும் அல்லது தங்கள் நிலத்தையோ பாதுகாத்தால் அவர்களை பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்துறாங்க, பாலஸ்தீனத்தை சொல்கிறார் அவர். ஆனால் தீய ஜியோனிச ஆட்சி வந்து வெளிப்படையாகவே இனப்படுகொலை செய்து குழந்தைகளை கொலை செய்கிறாங்க, மக்களை குறி வைக்கிறாங்க, தனிநபர்களை கொள்கிறாங்க. ஆனால் இதை பெருசாக வெளிப்படையாக அறிவிக்கிறாங்க, சந்தோஷமாக அறிவிக்கிறாங்க. மேற்கத்திய காலனித்துவவாதிகள் வந்து கண்களுக்கு இந்த குற்றங்கள் மூடப்பட்டுள்ளன,
அவங்க ஒன்றுமே தெரியாது கரெக்டுன்னு நினைக்கிறாங்க. எதிர்வினையாற்றுவது மட்டுமல்லாமல் அதை பார்த்து புன்னகைக்கிறார்கள், ஆதரிக்கிறார்கள், நிதி மற்றும் ஆயுத உதவிகளை வழங்குகிறார்கள். அதனால் ஜியோனிச ஆட்சியின் செயல் அவர்கள் நடவடிக்கை தெளிவான ஒரு பயங்கரவாத நடவடிக்கை. அமெரிக்காவும் பல மேற்கத்திய அரசாங்கங்களும் இதை ஆதரிக்கின்றது. இதுவரை 20,000 குழந்தைகளை கொண்டிருக்காங்க, தியாகம் செஞ்சுருக்காங்க. அதனால் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் இனி எடுக்கவில்லை என்றால் நாங்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம், முடித்து விடுவோம். அது இஸ்ரேலாக இருந்தாலும் சரியே, அமெரிக்காவாக இருந்தாலும் சரியே, அந்த எச்சரிக்கைகளை வேற எங்கேயோ வைத்து கொள்ளுங்கள். முடித்து விடுவோம் அமெரிக்கா, முடித்து விடுவோம். இது எங்களுக்கான இறுதி எச்சரிக்கையாக வைத்து கொள்ளுங்கள்ட்டாங்க. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? எங்களை சும்மா அதை மிரட்டுறது, குண்டு போட்டுருவோம்னு சொல்கிறது, தடை விதிச்சிருன்னு சொல்கிறது, பாப்போ அந்த பக்கம் போ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஐஆர்ஜிசியினுடைய ஏர்ஃபோர்ஸ் கமாண்டர் அமீர் அலி ஹஜாதீன் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, மேற்கத்திய நாடுகளில் அமெரிக்கா வந்து ஒரு 50,000 ட்ரூப் இருப்பாங்களா ஒட்டுமொத்தமாக, கண்ணாடி ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு மிரட்டிகிட்டு இருக்காங்க. அந்த கண்ணாடி ரூம் அடிக்கிறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல, அதில் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் இருக்கா? ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை கடந்து தான் அவங்க எந்த ஒரு கப்பலும் போகணும், எதுவாக இருந்தாலும் சரக்கு கப்பல் போகணும். ஏற்கனவே அந்த பக்கம் ரெட் சி கடல் பகுதியும் பெரிய அளவுக்கு டேஞ்சராக இருக்குது. இப்போ இதையும் நாங்கள் தடுத்துட்டா என்ன பண்ண முடியும்? இனி நாங்கள் பார்த்து போகிறோம், எந்த ஒரு கப்பலும் இந்த பக்கம் போக முடியாத அளவுக்கு தடை விதிக்க போகிறோம். அப்படி ஏதாவது நடந்தது அப்படின்னா, யூஏஇலேருந்து மிரட்டல் வந்தது அப்படின்னா யூஏயும் தாக்க நாங்கள் தயங்க மாட்டோன்ற அளவுக்கான ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. சரி, இந்த மிரட்டல்லாம் தாண்டி அமெரிக்கா தரப்பில் முன்னெடுப்புகள் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா, அந்த டியாகோ கார்சியோன்ற தீவில் இன்னும் அதிகமான போர் விமானங்களை குவிக்கிறாங்க. அது இல்லாமல் மிடில் ஈஸ்ட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா இதுவரை 300 அமெரிக்காவுடைய ஏர்மேன் சொல்லுவாங்க, A-10 தண்டர் போல்ட், குறிப்பாக சென்காம் வந்து டெப்ளாய் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக. எத்தனை? 100 200லாம் இல்லை, 300 விமானங்களை கொண்டு வந்து டெப்ளாய் பண்ணியிருக்காங்க இந்த 2-3 நாட்களில். அப்புறம் A-10 வார்த்ரோன்னு சொல்லுவாங்க, அதாவது டேங்க் கில்லிங் க்ளோசர் எய்டு சப்போர்ட்டிங் ஜெட்டு, அது வந்து குறிப்பிட்ட அளவுக்கு வந்து நிலைநிறுத்தியிருக்காங்க. ஆனால் இது எல்லாமே என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, சவுதி அரேபியா, யூஏஇ, கத்தார் இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஈரான் மீது தாக்கல் நடத்துகிற மாதிரி இருந்தால் எங்கள் நிலைகளை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதனால தான் அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த டியாகோ கார்சியோ பகுதி இருக்குல்ல, அங்கேருந்து போய் தாக்கல் நடத்துறதுக்கு திட்டங்களை தீட்டுறாங்க. இப்போ இங்கே பக்கத்தில் இருந்து திடீர்னு இந்த மாதிரி மறுத்துட்டாங்கன்னா நம்ம அங்கேருந்து தான் பயன்படுத்தி ஆகணும். நம்ம அப்படி இல்லைனா போர்க்கப்பல் மூலயமா தாக்கல் நடத்தணும். போர்க்கப்பல் ரொம்ப நாள் அவங்க ஸ்டெபிலைஸாக நிற்க முடியாது, ஏதாவது ஒரு வகையில் வீழ்த்திடுவாங்க. அதனால் அவங்க அங்கேருந்து தான் ஃபுல்லாக நம்பிக்கை வைத்துட்ருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த பேசுகிற டைலாக், விடுற டைலாக் இதெல்லாம் பார்க்கும்போது ஈரான் அமெரிக்காவுடைய யுத்தம் வந்து ரொம்ப நெருங்கிடுச்சு, ரொம்ப நெருங்கிடுச்சு. அதுக்கான ஆயத்த பணிகள் இருக்காங்க. இதில் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை பல பொருளாதார தடைகள் வரப்போகுது. அந்த பொருளாதார தடைகளோட சுவாரஸ்யங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை பேச வேண்டியது இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு இந்த வாரத்துக்குள்ளேயோ இல்லை அடுத்த வாரத்துக்குள்ளேயோ பெரிய விஷயம் ஏதோ நடக்க போது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நம்ம சொல்ல முடியும். நம்ம ஏன்னா இன்றைக்கி இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க, இந்த வரைபடத்தில் இருக்குல்ல, இந்த வரைபடத்தில் ராஃபானுடைய எல்லை பகுதியில் இந்த பச்சை கலர் தவிர மீதி இருக்கக்கூடிய மொத்த பகுதியும் வெளியேற சொல்லிட்டாங்க. உங்களுக்கு நான் 2 வரைபடங்கள் அடுத்தடுத்து காட்டுறேன். ஏற்கனவே ரவிக்குமார் ஆர்கே சேனல்லையும் காட்டுறேன் நான். இப்போ அதுக்கான வீடியோ பதிவுகளும் வந்திருக்கிறது. மக்களும் வெளியேறாங்க, ஏன்னா 24 மணி நேரம் டைம் கொடுத்ததுனால அவங்க அவசரமாக வெளியேறாங்க. இப்போ அமாஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா கரெக்டாக ரம்ஜான் அதுவுமா இந்த மாதிரி மக்களை வந்து வெளியேற்றுறாங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. உலக நாடுகள் வந்து அழுத்தம் கொடுக்கணும், பெரிய அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும், அவங்கள ஒட்டுமொத்தமாக ஜியோனிசம் படைகளை வந்து வெளியேற்றணுன்ற மாதிரிலாம் பெரிய அளவுக்கான ரெக்வஸ்ட்டுகள் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க வெளியேற்றுறத விட அவங்க வந்து ஃபுல்லாக நாங்கள் இதுக்கப்புறம் ப்ரெஷர் கொடுக்க போகிறோம், எங்கள் படைகளை முழுமையாக உள்ளே அனுப்ப போகிறோன்ற மைண்ட் செட்டில் இருக்கிறது. இந்த கோரிக்கையை வந்து எந்த அளவுக்கு அவங்க ஏற்றுக்குவாங்கன்னு தெரியல. இன்றைக்கி அங்கே காசாவுக்குள்ளார வேர்ல்டு ஃபுட்டு ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அவங்க உணவு தயாரிப்பதை நாங்கள் நிறுத்துகிறோன்ட்டாங்க. ஏன்னா கோதுமை மாவும் மைதா மாவும் பெரிய அளவுக்கு எங்களுக்கு கிடைக்கல, தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. அதனால் இனி காசாவில் இருக்கக்கூடிய எல்லா பேக்கரிஸும் க்ளோஸ்டு. இது முக்கியமான உணவுப் பொருளுக்கு தேவையான எதுவுமே கிடைக்காதனால எல்லா பேக்கரிஸும் நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இஸ்ரேல் தொடர்ந்து உள்ளே வரக்கூடிய மொத்த இதையும் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, இது அங்கே இருக்கக்கூடிய தகவல். நேற்று இஸ்ரேல் ஒரு சம்பவம் நடந்ததுங்க. இஸ்ரேலிருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு ஏற்றிக்கிட்டு ஒரு விமானம் ஒன்று போலந்துடைய ட்ரிப்பு போகிறது. திடீர்னு அது ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால் சேஃபான நாடு இறக்கணும் இப்போ. ஏன்னா அங்கே இருக்கக்கூடியது இஸ்ரேலினுடைய ஸ்டூடெண்ட்டு.
அதனால் என்ன பண்ணிட்டாங்க, துருக்கியில் போயிட்டு களமிறக்கிட்டாங்க. துருக்கியில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அங்கேருந்து போலந்துக்கு போயிட்டாங்க. நீங்கள் உடனே துருக்கி அவங்க நட்பு நாடு, அவங்க பாதுகாப்பு கொடுத்துருவாங்க, அதனால் நீங்கள் எப்படி இஸ்ரேலினுடைய ஸ்டூடெண்ட்டை துருக்கியினுடைய ஏர்பேஸில் இறக்கியிருக்காங்க நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி ரம்ஜான் அதுவுமா துருக்கி அதிபர் எரடகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கண்டிப்பாக இஸ்ரேல் இதுக்கான தண்டனைகளை அனுபவிப்பாங்க, இஸ்ரேல் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும், ஏன்னா அவர் அல்லாஹ் பார்த்துப்பார், ஆனால் அவங்க பண்ணுகிற இந்த அட்டூழியத்துக்கெல்லாம் பெரிய அளவுக்கான தண்டனைகளை அனுபவிப்பார் அப்படின்னு தனது கடுமையான எதிர்ப்புகளை வந்து தெரிவிச்சிருக்கிறார். அப்படின்னும் போது நீங்கள் அப்படி தவறாக நினச்சிக்காதீங்க, ஏதோ இஸ்ரேல் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னு தவிர அவர் வந்து சாபமும் விட்டுருக்கிறார் இன்றைக்கி. சரி, அது இல்லாமல் இன்னொரு விஷயத்தை இன்றைக்கி இஸ்ரேல் தரப்பில் துருக்கி மீது ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. திடீர்னு 2 பேர்த்த வந்து கைது பண்ணுறாங்க. அந்த திடீர் நபர்களை கைது பண்ணி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பேங்க்குன்னா அந்த ஏடிஎம் கார்டு மீதி எல்லாத்தையும் விசாரிக்கும் போது அந்த பையில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு $60,000 கேஷ் துருக்கியனுடைய நாணயத்தில், அப்புறம் M16 ரைஃபிள் இருந்திருக்கு, அது இல்லாமல் இன்னும் ஒரு சில ஆயுதங்கள் அவங்கக்கிட்ட இருக்கான். என்னப்பா அவங்க வேலைன்னா இது மாதிரி இஸ்ரேலில் பலே திட்டத்தை தீட்டுவதற்கு துருக்கி வந்து பெரிய திட்டங்கள்லாம் தீட்டியிருக்காங்க அப்படின்றாங்க. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, துருக்கியும் தீவிரவாதிகளை வளர்த்துக்கிறார்கள் இஸ்ரேல் தாக்கல் நடத்துவதற்கன்ற ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கி அப்படியும் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் இதை கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கணக்கு புரிஞ்சிடும். குறிப்பாக நேற்று எமினி ஹவுதிகள் வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. ஸ்டில் நவ் இன்னுமே அமெரிக்காவுடைய கம்யூனிகேஷன் ஃப்ளைட்டை தேடிட்டு தான் இருக்காங்க, இன்னும் கிடைக்கல. இல்லாமல் இந்த தாக்குதலுக்கெல்லாம் எமினி ஹவுதிகள் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கள, கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 19 ஏர்ஸ்ட்ரைக் மறுபடியும் நடத்தியிருக்காங்க எமினி ஹவுதிகள் மீது. ஸோ தொடர்ந்து தனது தாக்குதல்களை கொஞ்சம் கூட குறை வைக்காமல் தாக்கல் நடத்திட்டே இருக்கிறாங்க. இல்லை சனா மட்டும் 4 தாக்கல் நடத்தியிருக்காங்க, ஹல் மலாக்கான்ற ஏரியாவில் ஒரு 8 தாக்கல் நடத்தியிருக்காங்க, பனி ஆசிஸ் என்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் 5 தாக்கல் நடத்தியிருக்காங்க, ஹஜாத் என்ற பகுதியில் 2 தாக்குதல். ஸோ ஒட்டுமொத்தமாக தாக்குதலை கொஞ்சம் கூட குறைக்கவே இல்லை, எமினி ஹவுதிகள் மீது நிகழ்த்திட்டு தாங்க இருக்காங்கன்றதை நம்ம தெளிவாக சொல்ல முடியும். இப்போ நம்ம உக்ரைன்கிட்ட போகணுன்னா உக்ரைன் செய்தியை பார்க்க போகிறதுக்கு முன்பு ஐரோப்பா நாடுகள் ஒருங்கிணைந்து நம்ம அமெரிக்காவுடைய கூட்ஸே தடை விதிச்சிடலாமா அப்படின்ற அளவுக்குலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்களாம் அப்படின்னு கியூ பத்திரிகைகள் சொல்கிறாங்க. என்ன காரணம், ஏன் அவங்க தடை விதிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு மனுஷன் எல்லோரும் நான் 10லேருந்து 15 நாடுகளுக்கு தான் நான் வரி விதிப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏப்ரல் 2ஆம் தேதி நகிஹே எல்லா நாடுகளுக்கும் எங்களுக்கு இணையான வரி யாரெல்லாம் விதிக்கலையோ, எங்கள் பொருட்களை அதிகமான வரிகள் யார் விதிக்கிறார்களோ அனைத்து நாடுகளுக்கும் நாங்கள் கண்டிப்பாக வரி விதிப்புன்றாங்க. ஆக வெனிசுலானுடைய எண்ணெய் வாங்கினாலும் வரி, ஈரான்கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கினாலும் வரி, ரஷ்யாக்கிட்ட எண்ணெய் வாங்கினாலும் இதுக்கப்புறம் வரி 50%. என்ன தான் பண்ணுறது, இதுக்கப்புறம் என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள்? அடுத்து அனைத்து நாடுகளுக்கும் வரினா அதான் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ண போகிறாங்கன்னா எல்லாம் வெறிஜாய் எழுப்புறாங்க. இன்றைக்கி கூட ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு, ஜப்பான், சீனா, தென்கொரியா இவங்கெல்லாம் இணைந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அவரே மற்ற நாடுகள்லாம் அருமையாக சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா ஐரோப்பாவில் அமெரிக்காவுடைய எதிர்ப்பு மணலே நல்ல தெளிவாக தெரியுது. இன்று கூட ரொமானியாவில் ஒரு டெஸ்லானுடைய மிகப்பெரிய ஒரு ஷோரூம் ஒட்டுமொத்தமாக 17 புது வெஹிக்கிள் அப்போ தான் வந்து இறங்கியிருக்கு. யாரோ மர்ம நபர்கள் உள்ள நுழைஞ்சி தீ வச்சிட்டாங்க. இந்த மர்ம நபர்கள் யாருன்னு தெரில, பாகிஸ்தானில் இருக்கிற மர்ம நபர்கள் வேறு, இந்த மர்ம நபர்கள் வேறு, அந்த அளவுக்கு தீய வச்சுருக்காங்க. தொடர்ந்து பிரச்சனையாக இருக்குது. சரி, இங்கே மட்டும் பிரச்சனை இல்லை. கிரீன்லாந்தினுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, அமெரிக்காவால் ஒரு காலமும் நான் உயிரோடு இருக்க மாதிரி அவங்களால் நெருங்க முடியாது. கிரீன்லாந்து மக்கள் வந்து ஒருபொழுதும் அமெரிக்காவுடன் இணைய விருப்பம் தெரிவிக்கவில்லை, எங்களை வந்து வற்புறுத்தாதீங்க, நாங்கள் அந்த நிலைப்பாடில் இல்லை, நாங்கள் தனி நாடுக்கான கோரிக்கை வைக்கிறோம், ஆனால் நாங்கள் அமெரிக்காவுடன் இணைய விரும்பலைன்ட்டாங்க. ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்கள். இருந்தாலும் ஒட்டுமொத்த ஐரோப்பாவில் இப்போ இணைந்து செயல்படாத நாடுகளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாமான்ற மாதிரிலாம் தயாராகிட்டாங்க. இப்போ எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இன்னுமே ஜெர்மனியுடைய அடுத்த சான்சலர் பதவி ஏற்றுக்கல, அவரும் சுற்றி வச்சு எல்லா கட்சிக்கிட்டையும் ஒன்று பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாரு இந்த ஃப்ரைட்ரிஷ்மேன் அவர்கள். ஆனால் அவர் பதவிக்கு வர்றதுக்கு முன்பே நாங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்பட விரும்பினா என்ன, ஹங்கேரி மட்டும் பெருசாக எதிர்த்து பேசுகிறாங்க, எல்லாம் பயங்கரமாக இருக்கிறாங்க, அதனால் நாங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் மிரட்ட வேண்டியது தான், இனி நான் பதவி ஏற்றுட்டு வந்துட்டுனா போதும், ஹங்கேரி காலி பண்ண விட மாட்டேன் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. அப்படின்னு அப்போ பயங்கரமான அளவுட்டது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். நான் ஸ்வீடன் இன்றைக்கி வந்து ஓடி வந்து ஒரு 1.6 பில்லியனுக்கு மேலே, 1 பில்லியன் அப்படின்னா இந்திய மதிப்பில் ஒரு 8,300 கோடி பக்கம் வச்சுக்கோங்க. அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 13,000 கோடி அளவுக்கு, 13லேருந்து ஒரு 14,000 கோடி அளவுக்கு யாருக்கு, உக்ரைனுக்கு உதவி செய்கிறாங்க ஸ்வீடன்.
அது ஆயுதங்களாகவும் மற்ற விஷயங்களாகவும். ஸ்வீடன் நீங்கள் கொடுக்கும்போதே ஒன்று டொனேஷனாக கொடுக்குறீங்களா, இல்லை லோனாக கொடுக்குறீங்களா, ஃப்ரீயாக கொடுக்குறீங்களா தெளிவாக சொல்லிட்டு கொடுங்க. நீங்கள் பாட்டுக்கு 10-50 ரூபா கொடுத்துட்டு கடைசியில் ஜெலன்ஸ்கி ஏமாந்து இருக்கிற சமயத்தில் எனக்கு 4% வட்டியோடு கொடுங்கலாம் திருப்பி கேட்காதீங்க. கொடுக்கும்போதே டொனேஷனா, இப்போ 13,000 கோடியும் நீங்கள் டொனேஷனாக கொடுக்குறீங்கன்னா கொடுங்க, அதை தெளிவாக எழுதி கொடுங்க. அவ்வளோதான். நான் என்ன இது பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்கிறேன் நான். ஏன்னா சமீப காலமாக நிகழ்வுகள் அப்படி தானே இருக்குது. ஏன்னா இப்போ உக்ரைனுக்காக ஃப்ரான்ஸுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா அட்வான்ஸ்டு ட்ரோனை வந்து முதல் முறையாக அனுப்புகிறாங்க. இப்போ இதுக்கு முன்னெல்லாம் ட்ரோனோட உதவியெல்லாம் கொடுக்கல ஃப்ரான்ஸு. பட் இந்த தடவை கொடுக்குறாங்க. போப்பா போய் நொறுக்கி தள்ளுப்பா, சக்ஸஸ் பண்ணிட்டு வாப்பான்ற அளவுக்கு வந்து வாழ்த்தி இப்படி பொட்டு வச்சு அனுப்பியிருக்காங்க. அரசியல் புரசலாக ஒரு சில பத்திரிகைகள்லாம் சொல்கிறாங்கன்னா உக்ரைனில் வரக்கூடிய சம்மரில் பேச்சுவார்த்தை முடிஞ்சு அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டதுன்னா ஆல்மோஸ்ட்டு எலெக்ஷன் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஜெலன்ஸ்கியை தவிர எதிர்த்து நிற்கிறதுக்கு தான் பால் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. தலைவர் அந்தளவுக்கு ஒரு நிரந்தர தலைவராக இருக்கிறாருன்னு நம்ம சொல்ல முடியும் இல்லையா. இந்த ஃபைனலாக வீடியோவோட நிறைவு பகுதியில் குறிப்பாக யூனிஸ் அரசாங்கம் சீனாவுக்கு போனாங்க. சீனாவுக்கு போயிட்டு 4 நாள் சுற்றுப்பயணம், 4லிருந்து 5 நாள். அந்த 5 நாள் சுற்றுப்பயணத்தில் யூனிஸ் அரசாங்கம் இந்தியா மீது மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை வச்சுருக்காங்க. அந்த விமர்சனம் என்னென்னா, இந்தியா வந்து 7 வடகிழக்கு மாநிலங்கள் நிலத்தால் சூழப்பட்டிருக்கு. அதாவது 7 சகோதரிகள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்தியாவின் 7 மாநிலங்களும் நிலத்தால் சூழப்பட்டுள்ளன. அந்த வந்து கடல் வழியை அடைய எந்த வழியுமே இல்லை. இந்த பிராந்தியத்தின் கடலின் ஒரே பாதுகாவலர்களாக நாங்கள் தான் இருக்கோம். இது மிகப்பெரிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால் நாங்கள் சீனா பொருளாதாரத்தை விரிவாக்கலான் இருக்கோம். அதாவது நாங்கள் இல்லைன்னா அந்த கடல் வழியை அவங்களால பயன்படுத்த முடியாது. அந்த கடல் வழியை நாங்கள் சீனாக்கிட்ட கொடுக்குறோம். சீனாவுடைய பொருளாதாரத்தை நாங்கள் பெரிய அளவுக்கு வளர்த்துறோம். ஏற்கனவே ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள், சீனா நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அவர்களுக்கான நிதி உதவிகளை அளிக்க வேண்டும். இனி சீனாவுடன் முழுமையாக நாங்கள் பயணம் செய்ய போகிறோம். இந்தியாவில் ஒரு டம்மி பீஸு, அதனால் நம்ம இணைஞ்சு பேசிக்கலான்ற அளவுக்கு ரொம்ப கடுமையான ஒரு விமர்சனத்தை அங்கே சீனாவில் போயிட்டு வைத்திருக்கிறார் முகமது யூனுஸ் அரசாங்கம். அப்போ அவரோட நிலைப்பாடை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் அவருடைய அக்ரிமெண்ட்டு மொத்தம் 9 அக்ரிமெண்ட்டு. அதில் முக்கியமான அக்ரிமெண்ட் என்னென்னா, இந்த மருத்துவமனைக்காக இங்கே இந்தியாவுக்கு வராங்க இல்லையா, இனி இந்தியாவுக்கு வர்றதுக்கு தடை விதிச்சுட்டு சீனாவுக்கு போயிட்டு பெரிய அளவுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, அவங்க வாங்கேன்றாங்க, அங்கே போங்கன்ற மாதிரியான அக்ரிமெண்ட்டு. இன்னும் ஒரு சில இந்தியாவுக்கு எதிரான அக்ரிமெண்ட்லாம் நாங்கள் போட்டிருக்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய எதிர்ப்பு மனநிலையை அங்கே போய் கக்கி இருக்கிறார். அதாவது டிராகன் வாயில் நெருப்பு வர மாதிரி அவர் வாயில் நெருப்பாக கக்கி இருக்கிறார். இனி இந்தியா வந்து எந்த விதமான பதிலடிகள் கொடுக்க போகிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம நிறைய விஷயங்களை சொல்லணும்னு நினச்சேன். கால நேரம் காரணமாக நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.